ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்கு. சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மனோகாரகனான சந்திரன் ஆட்சி பலத்தோட கடகமனையில் அமர்ந்திருக்கு. கேது பகவான் சிம்ம மனையில் வீட்டிருக்க, சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுது. அதே போல் சுக்கிர பகவான் இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன மனையில் போய் உச்ச பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க போகுது. குரு பகவான் வக்ர நிலையில் மிதுனத்தில் இருக்கார் அல்லவா. இந்த மாதம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தி அடைகிறது. கும்பமனையில் ராகு புதன் செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் இந்த மாதம் இருக்க போகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் உச்ச பலம் அடைகிறது, வலிமை பெறுகிறது. எங்கே? 11ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் உச்சமடையுது. அப்போ ராசிநாதன் வலுப்பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் ரிஷபத்துக்குன்னு சொல்லுவேன். அதுவும் யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா சனி பகவானோட சேர்ந்திருக்கார். சனி பகவான் தான் ரிஷபத்துக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம், ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம். 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியோட உங்கள் ராசிநாதன் உச்ச பலமடைந்து லாபஸ்தானம், மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் அமைகிறது. ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் ரிஷபத்துக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தொட்டது துளங்கும், நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம், நல்ல விஷயம் உங்கள் காதுக்குள் வந்து விழுகும். சந்தோஷம் படக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அது எந்த விஷயமாக இருக்கலாம், குடும்ப விஷயமாக இருக்கலாம், குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இனிமை தரக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. அது லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ தொழிலோடு இருக்குது. அப்போ தொழில் அபிவிருத்திங்கிறது சிறப்பு பெறும். நிறைய ரிஷபராசி என்பவர்கள் சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்படும். அல்லது வேலையில் இருந்தால் கூட வேலையில் நல்ல விஷயங்கள், ஒரு இடமாற்றம், ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் இதில் வந்து அமையப்பெறும் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு காரணம் என்னென்னா, சூரியனும் 10ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார், திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போது சூரியனும் எங்கே 10ஆம் இடத்துல வலிமை பெற்று 4ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாகத்திறமை சூப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான். அந்த புதன் பகவான் 10ஆம் இடத்துல போய் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். 2க்குரியவன் 10ல் உட்கார்ந்துருக்கு. பணம் தொழிலில் உட்கார்ந்துருக்கு. 2ஆம் இடத்துல குரு பகவான் இதுவரைக்கும் வக்ரமாக இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது. தனக்காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தில், அந்த தனக்காரகன் தனஸ்தான அதிபதியான புதனை பார்க்குது. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்போது பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் வரப்போவதில்லை. பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்துக்காக, உயர்வுக்காக எடுக்கக்கூடிய பல திட்டங்கள் வகுக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதுவரைக்கும் ஏன் தரல, எதனால் தரல, என்ன டிராபேக், இது அத்தனையும் அலசி ஆராய்ந்து தெளிவான முடிவு, நல்ல மாற்றங்களை எடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷபத்துக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா
குரு வக்ர நிவர்த்தி அடைந்தார். லாபாதிபதி வக்ர நிவர்த்தி. லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரன் 2 பேரும் நண்பர்கள். சனியும் சுக்கிரன் நண்பர்கள். சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி, சனி பாக்யாதிபதி. அப்போது இது ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் அபிவிருத்திக்காக கடனுக்கு நீங்கள் எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும், கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். அப்போ கிளைகளை உருவாக்க பெருக்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது இந்த ரிஷபத்துக்குன்னு சொல்லுவேன். இந்த மார்ச் மாதம் தொடக்க நாளே பாருங்க, மனோகாரகனான சந்திரன் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கார். 3ஆம் இடம் வலிமை பெறுகிறது, மன தைரியம் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லுவேன். டிராவல் உண்டு, அதாவது சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு. ஒப்பந்தம் போடுவீங்க, ஒன்று நிலத்தில் ஒப்பந்தம் போடக்கூடிய அமைப்பு இருக்கும், இல்லை வேறு என்ன நீங்கள் தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள். ரியல் எஸ்டேட்டில் சூப்பராக இருக்கும் இந்த ரிஷபத்துக்கு. இந்த காலகட்டம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குரு செவ்வாயை பார்த்துருது. நிலக்காரகனான செவ்வாய் குருவினுடைய பார்வையில், சுக்கிர பகவான் வீட்டுக்கு காரகிரகமான சுக்கிரன் உச்ச பலம். அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு அதிக அளவு நன்மையை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த வீட்டை வாங்குறது, வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது, வாகனங்கள் தனக்கு இஷ்டப்பட்ட வாகனங்களை வாங்குவது, 2 வீலர் இருக்கிறவங்க 4 வீலர் கன்வெர்ட் ஆகிறது. ஸோ இப்படி இந்த வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் சேர்க்கை இதெல்லாமே சூப்பர். இது உங்கள் மனசில் ஆழமாக பதிந்திருந்தால் தாராளமாக செய்யலாம். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரே ஒரு விஷயம், புதனோட ராகு சேர்ந்துருக்கிறதுனால டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா கேது 4ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கு. அதாவது எழுத்து காரக கிரகனோட ராகு இணைந்திருக்கின்ற காரணத்தால் டாக்குமெண்ட் 100% வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும், எங்கே கையெழுத்து போட்டாலும், எதனாலும் கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணணும். பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவினுடைய பார்வையில் 5ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறார். உங்கள் ராசி அதிபதி பாக்யாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறுகிறது. ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், சக்ஸஸ் கொடுக்குமா? 100% சக்ஸஸ் கொடுக்கும். ரொம்ப நாளாக ஒரு வழிபாடு எடுத்துக்கிட்டோம், பிரார்த்தனை எடுத்துக்கிட்டோம், பரிகாரம் செஞ்சிட்டோம், இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு திடீர்னு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அதன் மூலம் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறுது. அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு எந்த தடையும் இல்லை ரிஷபத்துக்குன்னு சொல்லுவேன். கடன் 6க்குரியவன் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம் அந்த 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை குருவின் பார்வை பெறுகிறது. ஆனால் 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ கடன் இருக்கலாம், ஆனால் கடனை கழுத்து நெரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னா இல்லை. கடன்காரன் வந்து கழுத்து நெரிப்பானா அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை. கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இப்போ இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் உங்களுக்கு இருக்குமே தவிர பெரிய பாதிப்பு என்பது இல்லை. ஏன் இல்லைன்னா 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ கடன் வாங்கி அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு ரிஷபத்துக்கு. கடனை வாங்கி கடனின் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது ரிஷபத்துக்குன்னு சொல்லுவேன்.
எதிராளிகள் எதிர்ப்பு இருந்தாலும் அவர் நட்புணர்வு அவர்கள் மூலமாகவே நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு. அவங்க என்ன திட்டம் எப்படி போனாலும் அது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு ரிஷபத்துக்குன்னு சொல்லுவேன். சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, குடும்பஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். 7ஆம் அதிபதியான செவ்வாய் போய் எங்கே உட்கார்ந்துருக்கு? 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்குது. களத்திர காரக கிரகமான சுக்கிரன் உச்சபலத்தோட பாக்யாதிபதியோட இருக்கிறதுனால திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை. இந்த ரிஷபத்துக்கு திருமணம், சுப காரியங்கள் செய்வது இதெல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. குரு 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறார், தன் வீட்டை பார்க்குறார். 8ஆம் இடம் வலுப்பெறுகிறது. நிறைய பேருக்கு வெளி ஊர் வெளி மாநிலத்துக்கு உண்டு, ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு, வெளி ஊரில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு, அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரிஷபத்துக்கு நிச்சயமாக உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி இருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறார். கண்டிப்பாக வெளி ஊரில் வெளி மாநிலத்தில் அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் அது கிடைச்சிரும். அவ்வளோதான். வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசம் போய் வேலை பார்க்கக்கூடிய கொடுப்பினை இந்த மார்ச் மாதம் 100% இருக்குன்னு சொல்லுவேன். தொழில் ரீதியில் சிறப்பு உண்டானா உண்டு. ப்ரமோஷன், இடமாற்றம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது இதெல்லாம் உண்டு. ஏன்னா 9, 10ஆம் அதிபதிகள் நல்லா இருக்குது. உங்கள் ராசிதிபதி முதல் உங்கள் எண்ணமே நல்ல படித்த படிப்புக்கு உண்டான வேலை. இப்போ படித்து முடிச்சாச்சு, பிளேஸ் ஆகணுமா? ஆயிடுவீங்க. ஒரு நல்ல படிப்பு படிக்கணுங்கிற எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் இருக்கா? அது நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது இந்த காலகட்டம் தொழில், வேலை, வியாபாரம் அத்தனையும் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, வெள்ளிக்கிழமை அம்மன் தெய்வம் வழிபாடு சிறப்பு. வெள்ளிக்கிழமை இந்த மாதம் முழுவதும் அம்மன் தெய்வத்தை வழிபட்டாலே உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் கை கொடுக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது, ஆட்சி பலம், உச்ச பலம், மூலத்திரிகோண பலம், திக்பலம் போன்ற பலங்களை பெற்று இருக்கின்றனவா? இப்போ உங்களுக்கு எந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் செயல்படுகிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? +2 படிச்சுட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.